சிறகடிக்க ஆசையில சீதாவுக்கும் அருணுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்றத மீனா அப்போ ஒத்துக்கிட்டாங்க. உடனே விஜயாவும் இதுதான் சான்ஸ்ன்னு பாத்தியாடா இவ புத்திய காமிச்சிட்டா அப்படி இப்படின்னு மண்டபத்துல ஒரு சாமி ஆடுறாங்க. முத்துவும் ரொம்பவே கடுப்பாகி, ஏன் மீனா, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், உனக்கு தெரியாம நான் ஏதாச்சும் பண்ணிருப்பானா? ஆனா நீ இப்படி என்னை ஏமாத்திட்டால. சீதா ஆசைப்படுறா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என் கோவத்தையும் நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அதெல்லாம் மறந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா நீ எனக்கே தெரியாம அவனுக்கும் சீதாவும் கல்யாணம் பண்ணி வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டல. ஸோ இனிமே உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு கோவமா மீனாவை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும், ஏம்மா மீனா, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு அவரும் வருத்தமா சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து ரோகிணிக்கு செம்மையா ஜாலியா இருக்கு. இன்னொரு பக்கம் சீதாருக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குது. இதுல எப்படா முத்து மீனாவை பிரிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு விஜயாவுக்கு இப்போ செம்மையா ஒரு கண்டென்ட் மாட்டிருக்கு. போற போக்குல இந்த விஜயா மீனா கிட்ட தப்பி தவறி வீட்டு பக்கம்லாம் வந்துடாத, என் பையன் அவனை ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.